அது சும்மாரப்பா, அந்த திரை மறைவுல தானே நம்ம நினைச்சதையே நடத்த முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கிறது சரி, அந்த உஷா சமாச்சாரம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றபடி நீ அவளை கல்யாணம் செய்துட்ட. நான் சொல்றபடி அவளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா ஒரு பெரிய உயிர் எனக்கு சொந்தமாயிருக்கு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உங்களுக்கு அடிமை. தொழிலாளர் தலைவன் மின் முதலாளி மகளை மணப்பது மான் சைக்காலஜி தெரியாது உனக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம்ப்பா. சொல்லலாம், ஆனால் இன்னுக்கு பின் முரணாக பேசுவது. அப்படித்தான் பேசணும். பின்ன தலைவர்னா என்ன லட்சணம் இல்ல. நான் சொல்றபடி நீ செய்யப்பா. இப்ப என்ன சொல்ற? உஷாவை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, அப்படி செஞ்சா எவ்வளோ காரியத்துக்கு சௌரியம். முதல்ல நம்ம படிப்பதற்கே நிறுத்தி செய்திடலாம். கவலைப்படாதே, என் அக்காவிடமே சொல்லி பெண் கேட்க சொல்லுகிறேன். அதை எடுத்து எடுத்தாலும் அக்கா அக்கா அது தடங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. தனி ஏய் கருடா, நிதானமாக பேசு. என் அக்காளை பற்றி ஒன்று சொல்லாத தெரியுமா? எழுத்துக்க நினைச்சுக்க. ஒரு டெஸ்ட் பார்த்தேன், அக்கா மேல தம்பிக்கு அன்பு இருக்குதா?